वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायिवादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामळम् 70 வெள்ளத்தாரும் இரவிகான் முளையும் எண்ணின் வழுவிலா இலங்கை வேந்தும் வான் பெரும் படையும் சூழ தழுவி சீரிளைய கோவும் சனகன் மாமயிலும் போத்த விழுமிய குணத்து வீரன் விளங்கினான் விமானத்தும்பர். ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானாருடைய பரிபூர்ணமான கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வால்மீகி எனக்கூடிய காவியமும் காப்பியமுமாக இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய நதியினுள்ளே சமுத்திரத்தினுள்ளே நாம் நுழைந்து தெரிந்த அளவு அந்த முத்துக்களை எடுத்து வருகிறோம். அந்த மாதிரி வரும் பொழுது நேற்றைய தினம் வரையிலேயும் பாலகாண்டத்தினுடைய அனுபவங்களை எல்லாம் அனுபவித்தோம். அதற்கும் முன்னதாக ஸ்ரீராமாயணத்தினுடைய பெருமையையும் கம்பராமாயணத்தினுடைய மேன்மைகளையும் பற்றியெல்லாம் பற்பல விதமாக அனுபவித்து வரும் பொழுது இன்றைய தினத்திலே அயோத்தியா காண்டம் என்று சொல்லக்கூடியதான எம்பெருமான் ராமபிரான் தனக்கு பட்டம் சூட்டுகிறேன் என்று சொன்ன பொழுது தசரத மகாராஜா முதலில் ஒரு வார்த்தை கூற அதன் முடிவிலே வேறு வார்த்தையாக மாற அதன் பிறகு என்னென்ன நடந்தது என்பதையெல்லாம் வால்மீகி பகவான் ஒரு விதமாக கூறுகிறார். அதையே கம்பநாட்டாழ்வானும் அவருடைய தாளை பற்றி கொண்டு அந்த மேன்மைகளை மிக எளிதாக விளக்குகிறார் என்பதுதான் இந்த கம்பன் கண்ட வால்மீகியினுடைய சாரபூதமான விசேஷங்கள். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ராமபிரான் சீதையோடு கூட அங்கே அவருடைய அரண்மனையிலே எழுந்தருளி இருக்கிறார். அந்த மாதிரியாக இருக்கும் பொழுது இந்த அவருடைய தசரதனுடைய சேவகன் ராமபிரானை அழைத்து வர வேண்டும் என்று தசரதன் கட்டளையிட அங்கே ராமபிரானை அழைத்து வருவதற்கு செல்லுகிறார். அவர் செல்லும் வழியிலே எல்லாம் மக்கள் ராமபிரானை தரிசிப்பதற்காக கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டு ராமோ ராமோ ராமயிதி என்று ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வீதிகளில் நடக்கும் பொழுதும் அங்கே உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் என்ன ஆயிற்று என்று கேட்டால் ராமபிரானையே இவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள் என்று சொன்னார். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த பாலகாண்டத்தை வாசிப்பதனால் என்ன பெரிய புண்ணிய பலன் என்பதையும் அயோத்தியா காண்டத்தை வாசிப்பதனால் என்ன பெரிய புண்ணிய பலன்கள் ஏற்படும் என்பதான விஷயங்களையும் வால்மீகி பகவான் தன்னுடைய காவியத்திலே எடுத்து எழுதியிருந்தால் கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அடுத்ததாக வந்த பத்ம புராணத்திலே எந்த மாதிரி எழுதி இருக்கிறார்கள் என்பதை கொண்டு நாம் அனுபவித்தோமேயாகில் இந்த நகரவாசிகள் எவ்வளவு சுபிக்ஷமாக இருந்திருக்கிறார்கள் என்பதான ஒரு விஷயங்கள் எல்லாம் 2 காப்பியங்களை கொண்டும் நாம் முன்னதாக அறியலாமாம். அப்போ ஜெய் ஸ்ரீராம் என்றும் ஜெய் சீதாராம் என்றும் எப்பொழுதுமே இவர்கள் சொல்லிக் கொண்டு இருப்பதே இவர்களுக்கு சர்வ சுபிக்ஷத்தையும் கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரியான இந்த பாலகாண்டத்தை யார் ஒருவர் வாசிக்கிறார்களோ, அயோத்தியா காண்டத்தை யார் ஒருவர் வாசிக்கிறார்களோ,
அந்த தேசத்திலே ஒரு நாளும் துர்பிக்ஷம் என்பது ஏற்படாது என்று பின்னாடி வந்த பத்ம புராணத்தில் இதற்கான பலஸ்ருதி. அப்ப ராமாயணம் எப்பொழுதோ முடிஞ்சு போச்சு. ராமபிரான் தன்னடிச்சோதிக்கு எழுந்தின பிற்பாடுதான் கிருஷ்ணாவதாரமாகி, கிருஷ்ணாவதாரத்துக்கு பிற்பாடுதான் இந்த புராணங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த காலம் வரையிலேயும் இந்த ஸ்ரீராமபிரானுடைய வைபவங்கள் எத்தனையோ மகான்கள் மூலமாக அதே இவர்கள் உபாசித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். உபன்யாசம் செய்வது வேறு, உபாசிப்பது என்பது வேறு. அந்த உபன்யாசம் என்பது அந்த க்ஷணத்தில் நடந்து அப்பவே முடிந்து போயிடும். ஆனால் உபாசனம் என்பது என்ன என்று கேட்டால், தின்னும் போதும், நடக்கும் பொழுதும், உண்ணும் பொழுதும், உறங்கும் பொழுதும் அந்த எம்பெருமானுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் மனனம் சர்வசத்வானாம் திராணம் சம்சார சாகராத் மனன திராண சம்யோகாத் மந்திரமித்யபிதய்யதே என்று ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் சொல்லுகிற மாதிரியாக இந்த மந்திரம் என்பது அனைவருக்கும் வேற எந்த மந்திரமும் அந்த தேசத்திலே ஓதப்படவில்லையாம். அது என்ன மந்திரம் என்று கேட்டால், ராமநாமமு ஜென்ம ரக்ஷண மந்திரம் என்று தியாகபிரம்மம் சொல்ற மாதிரியாக அங்கே ராமநாமத்தையே ஓதிக்கொண்டும் நடந்து கொண்டும் சென்று கொண்டும் இருக்கும் பொழுது ராமா 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 என்றே திஷ்டன் கச்சன் ஸ்வபன் புஞ்சன் ஜாக்ரன்னபி ஹசன்னபி சுதர்சனன் சும்ஹேதி யோவதேத்து சகிருன்னரஹா சபைன லிப்யதே பாப்பைஹி புக்திம் முக்திஞ்ச விந்ததி என்று சுதர்சன சஹசிரநாமத்திலே இந்த சுதர்சன சிம்மனுடைய பெயரை சொல்லிக்கொண்டும் நடந்து கொண்டும் சென்றால் எப்படி பாப்பங்கள் தீண்டாதோ, சகல காரியங்களும் சித்தியாகுமோ, அதைப்போல் இந்த அயோத்தியா நகர வாசிகள் ராமா 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 என்றே சொல்லிக்கொண்டு சென்றார்களாம். ஆகையினால அந்த தேசமே துர்பிக்ஷம் ஏற்படாமல் இருந்தது என்று சொன்னார். அப்போ அந்த மாதிரி ஏதாவது சங்கடங்கள் இந்த கலியுகத்திலே ஏற்பட்டு விட்டால் என்ன செய்யலாம் என்று மகர்ஷிகள் யோசிக்கும் பொழுது, இந்த பாலகாண்டம் பூர்த்தியாக யார் ஒருவர் அனுதினமும் வாசிக்கிறார்களோ அல்லது வாசிக்க செய்கிறார்களோ, வாசிப்பவர்களுக்கு யார் ஒருவர் ஏதோ தனம் தானியம் கொடுத்து உபசரிக்கிறார்களோ, அந்த பாலகாண்ட பிரவச்சனத்தினால அந்த தேசமே அனாவிருஷ்டியிலிருந்து வெளிப்படும்னு சொல்றார். எங்க பார்த்தாலும் தண்ணீர் பஞ்சம் அல்லது உணவு பஞ்சம், ஏதோ ஒரு பஞ்சம் ஏற்படக்கூடிய காலத்திலே ஆகட்டும், அல்லது பஞ்சமே ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டாலும் அனாவிருஷ்டி மகாபீடா கிரகபீடா பிரபீடிதா ஆதிகாண்டம் படேயுர்யே தே முச்சியந்தே ததோ பயாத் என்று அனாவிருஷ்டி அதிவிருஷ்டி, அது மாதிரி மழை என்பது இல்லாமலே இருக்கக்கூடாது. ஒரே சமயம் கொட்டி தீர்த்தாலும் கஷ்டம்தான். அந்த மாதிரி இல்லாமல் இருக்க வேண்டுமே ஆகில் அந்த தேசத்திலே ஏதோ ஒரு இடத்திலே அந்த பாலகாண்டமானது படிக்கப்பட்டு அந்த சீதா விவாக கட்டத்தை ஹோமமாக செய்து அதிலிருந்து அந்த பிரசாதங்கள் எல்லோருக்கும் கிடைக்குமே ஆகில் அந்த ராமநாமத்தினுடைய மகிமையினாலே அந்த தேசம் அனாவிருஷ்டி தோஷம் அதிவிருஷ்டி தோஷத்திலிருந்து வேறுபடும் சொல்றார். சரி, இதை இல்லங்களில் செய்தார்களேயாகில் ஏதோ ஒரு துஷ்ட கிரகங்கள் அந்த இல்லத்தில் பீடித்து கொண்டு அந்த இல்லத்தையே ஆட்டி வைத்துக் கொண்டு எவ்வளவு வந்தாலும் ஒன்று போற மாட்டேன்றது, இல்லைன்னா ஒண்ணுமே வரமாட்டேன்றது. அந்த மாதிரியாக இதுவும் ஒரு அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி தான். அந்த திருப்தி என்பதே இல்லாமல் செய்து விடுவதற்கு மூல காரணம் இந்த கிரகங்களுடைய துஷ்ட கிரகங்களுடைய ஒரு பீடா பரிகாரம் தான். அந்த மாதிரியாக இருக்கும் பொழுது அந்த இல்லத்திலே இந்த பாலகாண்டமானது பூர்த்தியாக படிக்கப்பட்டால் அது நிச்சயமாக அந்த இல்லத்திற்கும் க்ஷேமத்தை உண்டாக்கும். அல்லது பொது இடங்களிலே மடங்கள் ஆலயங்கள் போன்ற இடங்களில் படிக்கப்பட்டு கொண்டிருந்தால் அந்த தேசமே சுபிக்ஷமாக இருக்கும் என்று இங்கே பத்ம புராணத்தினுடைய வச்சனம். இன்றைய தினமும் இவ்வளவு கலியினுடைய கோலாகலத்திலேயும் ஏதோ நாம்
ஒரு விதமாக உணவு உண்டு, நல்ல விதமாக சௌக்கியமாக இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த ஸ்ரீராமாயணமானது பாலகாண்டமானது யாரோ ஒருவர் எங்கோ உட்கார்ந்து கொண்டு ஓதிக்கொண்டிருப்பதனால் அந்த தேசமே சுபிக்ஷமாக இருக்கிறதுன்னு சொல்றார். அனாவிருஷ்டி மகாபீட கிரகபீடா பிரபீடிதா ஆதிகாண்டம் பட்டேயுஹு. ஆதிகாண்டம் என்று சொன்னால் பாலகாண்டம் என்று பெயர். இந்த பாலகாண்டத்தை யார் ஒருவர் வாசிக்கிறார்களோ அந்த தேசமே இந்த மாதிரி அனாவிருஷ்டி அது போன்றதான துர்பிக்ஷங்களிலிருந்து விடுபடலாம் என்று சொல்கிறார். என்று கேட்டால் அதுல தான் ராம ஜனன கட்டம் வருது. விஸ்வாமித்ரன் ஆச்சாரியனிடம் இவர் ராமர்கள் மந்திரங்களை பெறக்கூடிய வைபவங்கள், வசிஷ்டாதி மகர்ஷிகளுடைய உபதேசங்கள், சீதாராமனுடைய கல்யாணம் போன்றதான இந்த விதமான ஒரு விதமான மகான்களுடைய கதைகள் எல்லாம் வரத்தினால இந்த தேசமே சுபிக்ஷமாக இருக்கும் என்று பாலகாண்டத்தினுடைய விஷயமாம். இப்பொழுது அயோத்தியா காண்டம் என்று வரும் பொழுது புத்திர ஜன்ம விவாஹாதவும் குரு தர்சனமேவச படேச்ச ஸ்ருணியாச்சைவே த்விதீயம் காண்டமுத்தமம். இரண்டாவது காண்டத்தை, அயோத்தியா காண்டத்தை யார் ஒருவர் வாசிக்கிறார்களோ அதனால் என்ன நடக்கும் என்று கேட்டால், புத்திர ஜன்மா ராமபிரானைப் போலவும் நல்ல விதமான லக்ஷ்மணனைப் போலவும் அதே மாதிரி பரத சத்ருக்னால் போலவும் இங்கே உங்களது இல்லத்தில் நல்ல விதமான புத்திரன்கள் கிடைப்பார்கள். சரி, அதுதான் போகட்டும், புத்திரன் மாத்திரம் கிடைச்சுட்டாக்க நல்ல மாட்டு பெண் வர வேண்டாமோ என்று கேட்டால், சகதர்மச்சரீதவ என்று சகதர்மச்சாரிணியாக இருக்கக்கூடிய ராமனுக்கு சீதா பிராட்டி எப்படி கிடைத்தாளோ, அதே போல் லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளா எப்படி கிடைத்தாளோ, பரதனுக்கு மாண்டவி கிடைத்தால் போலேயும், சத்ருக்னனுக்கு ஸ்ருதகீர்த்தி கிடைத்தால் போலேயும் இல்லத்தில் சன்மங்களங்கள் ஏற்படுவதற்கு முழுமுதல் காரணம் பெண்கள் தான். ஆகையினால அந்த பெண்கள் நல்ல பெண்களாக இல்லத்திற்கு வருவதற்கு இந்த அயோத்தியா காண்டம் என்பது தித்தியா காண்டம் என்றால் அயோத்தியா காண்டம். புத்திர ஜென்ம நல்ல விதமான புத்திரன்கள் உங்களுக்கு பிறப்பார்கள். புத்திரன் மாத்திரமல்ல புத்திரியும் பிறப்பார்கள் அர்த்தம் இங்க. ஆகையினால இருவரும் சேர்ந்து நல்ல விதமான தசாஸ்யாம் புத்திராணா தேஹி பதிமேகா தசங்கிருதி என்று வேதம் சொல்லுமா போலே உங்களது இல்லத்தில் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள். இதை ஒருத்தர் சொன்னார், 10 புள்ள 6 பொண்ணு இருந்தால் 16 அப்படின்னு சொன்னார். இந்த நாள்ல எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்போ இந்த மாதிரியா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு அதில் புத்திரனும் இருக்க வேண்டும், புத்திரியும் இருக்க வேண்டும். அதனால தானங்களிலேயே உயர்ந்ததான தானம் கன்யகா தானம்னு சொல்லுவான். அப்போ அந்த கன்யகா தானம் செய்து வைப்பதற்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவள் அந்த புத்திரி ஜென்மமாக இருக்கக்கூடியது. அப்போ புத்திரியும் புத்திரனும் உங்கள் இல்லத்தில் விடுவார்கள். அதே போல் இங்கே விவாகாதோ, ருமராஜ சுவாமி 24 வயசாயிடுத்து, பிள்ளைக்கு கல்யாணமாகல, என்ன பண்ணலாம் தெரியல அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்திலே அயோத்தியா காண்டத்தை அவர்கள் இல்லத்திலும் வாசிக்கலாம், ஆலயத்திலும் உட்கார்ந்தபடி வாசிக்கலாம். அந்த மாதிரி வாசிப்பவர்களுக்கு இவர்கள் ஏதோ சகாயம் செய்யலாம். அது கூட செய்யலன்னா அந்த ராமாயணம் வாசிக்கிறவாள ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு போனாலே போர்மா. இது வால்மீகி ராமாயணம் மாத்திரமல்ல, கம்பராமாயணம் வாசித்தாலும் இந்த புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றார். ஆகையினால்தான் புத்திர ஜன்ம விவாஹாதோ குரு தர்சனமேவச. இங்கே அயோத்தியா காண்டத்தில் தான் பற்பல மகர்ஷிகளை ராமபிரான் சந்திப்பதாக கிடைக்கிறது. அகஸ்தியாதி மகர்ஷிகள்லாம் இங்கே வருகிறார்கள்னு பார்க்கிறோம் இல்லையோ, அதே போலவே இங்கே எம்பெருமான் ராமபிரான் எப்படி ஆச்சாரியனை தரிசித்தார்களோ, அதுபோல் ராமபிரான் எப்படி தன்னுடைய ஆச்சாரியனை தரிசித்தாரோ, ஆச்சாரியர்கள் எப்படி ராமபிரானை தரிசித்தார்களோ, அது போன்றதான குரு தர்சனமேவச படேச்ச ஸ்ருணியாச்சைவ. படித்தாலும் படிப்பதை உட்கார்ந்து கேட்டிருந்தாலும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அங்கே த்விதீயம் காண்டமுத்தமம் அவர்களுக்கு
இல்லத்திலே சகலவிதமான சன்மங்களங்களும் ஏற்படும் என்று இந்த இரண்டாவது காண்டத்தை இங்கே சொல்லி ஆரம்பிக்கிறாராம். அந்த மாதிரி வரும் பொழுது அயோத்தியா காண்டத்தில் இவர்கள் எல்லாம் சீதாராமனாக எழுந்தருளி அதே மாதிரி பற்பல விதமான மக்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இங்கே அவன் மூலமாக சுமந்திரன் மூலமாக இங்கே ராமபிரானுக்கு தூதனுப்பப்பட்டு அங்கே தசரத சக்கரவர்த்தி இவரை அழைக்கிறார் என்று சொல்றார். அவரும் தேரில் ஏறிக்கொண்டு நேராக இந்த இடத்தில் தேரில் ஏறிக்கொண்டு சென்றார் என்பது ஒரு விஷயம், நடந்து சென்றார் என்பதுதான் ஒரு பற்பல விஷயமாக நம் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்று கேட்டா எத்து ராமோன பஷ்யேத்து யதா ராமோன பஷ்யதி என்று வருமோ சொல்லும் பொழுது அந்த ராமனுடைய நடை அழகை சேவிப்பதற்காக இங்கே பற்பல ஊர் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுமா, நித்தியம் வாசல்ல வந்து நின்றுவாளாம். ஆத்துல தளிக பண்றாளா இல்லையா, குழந்தைகளை பார்க்கிறாளா இல்லையா, அதை பத்திலாம் கவலை கிடையாது. அப்போ இந்த மாதிரி அவனுடைய நடை அழகை பார்க்குவதற்காகவும் அந்த ராமனுக்கு பேரு நம்முடைய குணானுபவத்தில் வரைச்ச பூர்வபாஷி என்று பெயர். இவர் முன் சென்று அந்த ஜனங்களை என்னம்மா சௌக்கியமா இருக்கியா, எப்படி இருக்க, சாப்பிட்டியா, ஆயுள் ஆரோக்கியத்தோட இருக்குங்களா என்றெல்லாம் இவரே போய் விசாரிப்பாராம். ஏன்னா ஜனங்களுக்கு சக்கரவர்த்தி திருமகனாச்சே இவரிடம் போகலாமா கூடாதா, அந்த யானைப்படை பூனைப்படையெல்லாம் இருக்க அந்த மாதிரிலாம் இவாள்கிட்ட போகலாமா கூடாதா என்றெல்லாம் இவர்கள் பயந்திருந்தால் கூட ராமபிரான் என்ன பண்ணுவாராம், நேரில் சென்று முன் சென்று தான் அவர்களை நலம் விசாரிப்பார்னு சொல்றார். கராமலையை தலை கைக்கரியைத்தே அரா அணையில் துயுள்வோள் என அந்நாள் விராவி அழுத்தருள் மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் இந்தனன் அன்றோ என்றெல்லாம். அதனால்தான் இவனுக்கு ராமபிரான் என்று ஏன் பெயர் வைத்தாள் என்றால் இந்த கஷ்டங்கள் எதுவும் இரா அவனிடம் அந்த ஜனங்களிடம் இராது என்பதனால இதை வைத்தார் என்பதனால இவரும் போய் பூர்வபாஷி அவருக்கு அந்த ஜனங்களுக்கு தானே அடைக்கலம் கொடுத்து சௌக்கியமா என்று விசாரிப்பாராம். அந்த கஷ்டங்கள் இராமல் பார்த்து கொள்வதனால்தான் இவருக்கு ராமபிரான் பேர் வந்துதான். யதா ஸ்ரீ ஞான சம்பன்ன சுச்சிர்வஸ்ய சமாதிமான் ஸ்மிதபாஷி பூர்வபாஷி ச கௌசல்யானந்தவர்தனா. இங்கேதான் வால்மீகி அவருக்கு ஒரு மிகப்பெரியதான பெயர் கொடுக்கும் பொழுது ஸ்மிதபாஷி, புன்னகையோடு சௌக்கியமா அப்படி கேட்டு போயிட்டே இருக்கிறது இல்ல, அருகில் சென்று அவர் கேட்கிற விதத்தை பார்க்கும் பொழுதே இவாளுக்கு கஷ்டங்கள் இராது. அதனாலதான் இராமன் பேர் வச்சாராங்க. அப்போ அந்த கஷ்டங்கள் எல்லாம் கரைஞ்சு போயிடும். தீயினில் தூஷாகும் செப்பு என்று சொல்லுமா போல இங்க ராமபிரானை பார்த்ததுமே இவாளுக்கு கஷ்டங்களே கிடையாது. முதல்ல இருக்கிற கஷ்டங்களும் தொலைவென்படும் சொல்றார். அப்போ எதிர்வரும் அவர்களை எமையுடைய இறைவன் முதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிராம் எதுவினை இடர் இலை இனிதினும் மனையும் மதிதரு குமரரும் வலியருகொல் எனவே. அப்படி அந்த அவருடைய சப்தம் கம்பனுடைய அந்த தமிழுடைய ஒரு ஓசையை பாருங்க. அந்த இடத்துல எதிர்வரும் அவர்களை எமையுடைய இறைவன் அங்க எதிரில் வந்துன்னு இருக்கா, கைகூப்பி நின்று இருக்கா, அவ கிட்ட வரலாமா கூடாதான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கச்சு எமையுடைய இறைவனான ராமபிரான் அவர்கள் அருகில் சென்று முதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிரா, அவனுடைய பார்வையை பார்த்தாலே பூர்வபாஷி ஸ்மிதபாஷின்னு சொன்னார் இல்லையா, இவர் முன் சென்று எது வினை, ஏதாவது கஷ்டங்கள் உண்டாப்பா உங்களுக்கு, என்ன ஏதாவது வேணுமா உங்களுக்கு, என்ன வேணும் அப்படின்ற கேட்பாராம். இடர் இலை, ஏதும் கஷ்டங்கள் ஒன்றும் இல்லையே, எந்த சௌக்கியமா இருக்குங்களோ இல்லையோ, எப்படி இருக்கீங்கோ, இனிது நும் மனையும், ஏன்னா அங்க ஆத்துக்காரி வரல, அவருடையதான் வந்திருக்கார். உங்க ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா, பசங்கள் சௌக்கியமா இருக்காளா, பையன் என்ன பண்றான், பொண்ணு என்ன பண்றா, இப்படியாக பூர்வபாஷி என்று பெயர். மதிதரு குமரரும், பையன் பொண்ணு எல்லாம் சௌக்கியமா இருக்காளா, பையனு கல்யாணம் ஆயிடுதா என்று இவர் விசாரித்து கொண்டே செல்வாராங்க. அப்படின்னு சொன்னா இவாளுக்கு எப்படி கஷ்டம் வரும் அந்த இடத்துல. அப்போ மனு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மனு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இது நித்தியமுமே இவ பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னாக்க அங்க
அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். எதனால? இவன் அனுதினமும் நடந்து செல்வதை பார்ப்பதனாலேயும் இவருடைய பூர்வபாஷி ஸ்மிதபாஷியினுடைய வன்மையினாலேயும் ஜனங்கள் சௌக்கியமாக இருந்தார்கள். அகுதைய நினையமது அரசனை உடையோம் இது ஒரு பொருளலை எமதுயிர் உயிருடன் ஏழ் மகிதலம் முழுதையும் உருகுவை மலரோன் உகு பகல் அளவேன உரை நனி புகழ்வார். தேவர் இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன குறைவு வர போறதுராமா? உன்னுடைய தகப்பனாரும் நன்னா பார்த்துக்கிறார், நீங்களும் இந்த மாதிரி விசாரிக்கிறங்கோ, எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ராமா ராமா ராமான்னு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், எங்கள் வயிறு நிரம்பி போயிடுறது, எங்களுக்கு தரித்திரம் என்பதே இல்லை. ஆகையினால அதைத்தான் கம்பன் முதல்லையே சொல்றான், நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் இதைந்து தேயுமே சண்மமும் மரணமும் இன்றி தீயுமே இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால்னு சொன்னா இல்லையா? ஆகையினால நாங்களும் ராமா 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 என்று சொல்லிண்டே இருக்கிறதுனாலே அந்த தேசமே ராமபூதம் ஜெகத்பூதம் என்று சொல்லுகிற மாதிரியாக, ராமா உன்னை பார்த்தாலே போரும், எங்களுக்கு உன்னுடைய கதைகளை கேட்பது போன்றதான ஒரு வைபவத்தை சொன்னாலே போரும், எங்களுக்கு வயிறு ரொம்பிடுறது, அன்றைய தினம் பூர்த்தியாக நாங்கள் சௌக்கியமாக இருக்கிறோம் என்று இந்த ஜனங்கள் சொன்னார்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இவர்கள் நேரடியாக அங்கே செல்லும் பொழுது எல்லா ஜனங்களும் எல்ல சொல்லித்தான், ராமபிரானுக்கு ஜெய், சீதா பிராட்டியாருக்கு ஜெய் என்று சொல்லின்றிருக்கும் மாதிரியாக, வாழி சானகி வாழி ராகவன் வாழி நான் மறை வாழி இறந்தனர் வாழி நல் அறம் என்றுற வாழ்த்தினான் ஊழிதொரும் புதிதொரும் கீர்த்தியான் என்று இங்கே வாழி வாழி என்று இங்கே கம்பன் சொல்ற மாதிரியாக அங்கே ராமபிரானுக்கு ஜெய், சீதா பிராட்டியாருக்கு ஜெய் என்று ஜனங்கள் சொல்லித்து ஊர் புறாமே ஜெயகோஷத்தினோடையும் அந்த பேரி சப்தத்தினோடையும் ராமபிரான் அங்கே நேராக தன்னுடைய அரண்மனையிலிருந்து கிளம்பி தசரதனுடைய சக்கரவர்த்தியினுடைய அரண்மனைக்கு வருகிறான் என்று சொல்கிறார். அப்படி வருச்சே பிரத்யுத்கம்ய நமஸ்கிருத்ய தண்டவத் பக்தி சம்யுதः ஸ்வர்ண பாத்ரேன பானீயம் ஆனனீயாசு ஜானகி ரத்னாசனே சமாவேஷ்ய பாதோ பிரக்ஷாள்ய பக்திதः ததபசிரசா திருத்வா சீதையா சஹ ராகவः. இதைத்தான் அங்கே விவாகாது குரு தரிசனமேவச்சான்னு சொன்னார் இல்லையா? இங்கே ராமபிரான் அந்த அரண்மனைக்கு வரும் பொழுது தசரத சக்கரவர்த்தியை சுத்தி வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலீரத காஷ்யபः காத்யாயனோ சுயஜ்ஞஸ்ச கௌதமச்சாபி தத்விருதः என்றெல்லாம் எல்லா விதமான மகர்ஷிகளும் அங்கே சூழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய திருவடிகளை இவர்கள் பற்றி ஸ்வர்ணபாத்திர தாம்பாளத்தில் வச்சு அவருக்கு சீதா மூலமாக திருவடி விலக்கி அந்த தீர்த்தத்தை தத் அபஹா அந்த தீர்த்தத்தை சிரசா திருத்வா சிரசில் புரோக்ஷணம் செய்து கொண்டார்கள், பிராசனம் செய்து கொண்டார்கள் என்பதுதான் இங்கே ராமபிரான் மிக பெரியதான ஒரு ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய மகிமையை இங்கே இவர் சொல்றார். பிரத்யுத்கம்ய நமஸ்கிருத்ய தண்டவத் பக்தி சம்யுதः ஸ்வர்ண பாத்ரேன பானீயம். அதுவும் என்ன, எங்கேயோ கிடக்கிற ஓட்ட சட்டியெல்லாம் கொண்டு வரலையாம். ஸ்வர்ண பாத்ரேன தங்கச் சொம்பு தங்கத்தாம்பாளத்திலே தீர்த்தத்தை வைத்து அவருடைய பாதங்களை விலக்கி அந்த தீர்த்தத்தை இவர்கள் சிரசில் புரட்சித்துக் கொண்டார்கள் என்று பிராசனம் செய்தார்கள் என்றெல்லாம் இருக்கு. இதையே கம்பநாட்டாழ்வான் சொல்லி முறைமையின் எய்தினர் முந்தி அந்தமில் அறிவினை வணங்கித்தம் அரசை கை தொழுது இறையிடை வரன் முறை ஏறி ஏற்ற சொல் துறை அறிபெருமையான் அருளும் சூடினார் என்று இங்கே கம்பநாட்டாழ்வான் சொல்லும் பொழுது முதலில் தன்னுடைய மாதா பிதாக்களை வணங்கிவிட்டு இறையிடை வரன்முறை அரசை கை தொழுதுன்னு சொல்றார். தன்னுடைய ராஜா மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ
அதிதி தேவோ பவ என்று உபனிஷத் கோஷிக்கிற மாதிரியாக இங்கே எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரான் முதலில் வந்ததும் யாரை சேவிச்சாராம்? தன்னுடைய மாதா பிதாக்களை சேவித்து விட்டு தன்னுடைய ஆச்சாரியனையும் சேவித்தார் என்று சொன்னார். இறையிடை வரம் முறை ஏறி ஏற்ற சொல் துறையறி பெருமையான் அருளும் சூடினான் என்ற துறையை எடுத்துண்டாலும் அந்த வசிஷ்டாதி மகர்ஷிகள் எல்லாவற்றிலும் நிபுணமாக இருப்பார்களாம். அந்த மாதிரியாக ஆதி அந்தம் ரெண்டுமே இவர் இந்த வசிஷ்டாதி மகர்ஷிகளுடைய ஆதி எங்க இருக்கு, முடிவு என்பது உண்டா என்பது ஒரு அர்த்தம். அவர்களை போன்றதான மகான்கள் ந பூதோ ந பவிஷ்யதி என்று இது ஒரு அர்த்தம். ஆதி அந்தம் இல்லாத ஆச்சாரிய சார்வபௌமர்களை இவர்கள் திருவடி விலக்கி ராமன் சீதை மாத்திரமல்ல, அங்க லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் போன்றவர்களாகவும் வந்து ராமபிரான் தசரதனுடைய பாதங்களை கழுவி அதே மாதிரி ஆச்சாரிய வந்தனங்கள் எல்லாம் செய்ததை போல இவர்களும் செய்து கொண்டு வந்து அங்கே அனுதினமும் இந்த கைங்கரியம் நடந்து வந்ததுன்னு சொல்றாருங்க. முறைமையின் எய்தினர் முந்தி அந்தம் இல்லாத அறிவனை வணங்கி. முந்தி அந்தம், அதாவது ந பூதா ந பவிஷ்யதி என்று சொல்லுமா போலே இந்த ஆதி அந்தம் இல்லாத ஆச்சாரியர்களை வணங்கி தன்னுடைய சிரசில் புரோக்ஷித்துக் கொண்டார்கள். இது அனுதினமும் அங்கு நடக்கக்கூடியதான காரியமாம். அப்போ ராமபிரான் தேர்ல ஏறி வர்றது என்பது ஒரு விஷயம், ஜனங்களை அனுதினமும் உசாவுவது என்பது ஒரு விஷயம். அதே போல் ஆச்சாரிய வந்தனம், தன்னுடைய பிதா வந்தனம், மாதா வந்தனம் என்பதெல்லாம் நித்தியபடி கைங்கரியமாக செய்து கொண்டு வந்தார் என்று இங்கே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. மேன்மேலும் என்ன சொல்ல போகிறார், எந்த மாதிரியான அனுபவங்கள் இங்கே நடக்கப் போகிறது என்பதான விஷயங்களை அறியலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.